ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 6வது மாடல் எப்படி ஹாரம் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நல்லா க்ளே எடுத்துக்கலாம், நல்லா நீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு இப்படியே தட்டலாம். ஸோ 2 மெத்தடு ஒன்றா நீங்கள் இந்த மாதிரி தட்டி அந்த க்ளேயை வந்து நல்லா டைட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நல்ல இப்போ எப்படி நம்ம வந்து இப்போ 6 mm திக்னஸ்க்கு எப்படி 2 பக்கம் ஸ்கேல் வச்சு நம்ம ரோல் பண்ணுறோமோ அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு இது வந்து ஆக்சுவலி ஒரு 2-3 inches திக்னஸ்க்கு நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி திக்னஸுக்கு நீங்கள் ஏதாவது 2 சைடில் ஒரு பெரிய டப்பா மாதிரி ஏதாவது 2 சைடில் சேம் கண்டெய்னர் 2 சேம் டப்பாவை வச்சு 2 சைடில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இப்படி தட்டிக்கலாம். நல்லா அழுத்தி தட்டணும். இப்படி தட்டும்போது நல்லா அந்த க்ளே வந்து நல்லா கெட்டி ஆகிடும். அதாவது உள்ளுக்குள்ளே எந்த ஏர் பபிள்ஸும் இல்லாத மாதிரி. இந்த மாதிரி ஒரு பெண்ணோட மூடி எடுத்திருக்கேன். அது மேலே இருக்கிறத நான் அப்படி கழட்டிட்டேன். இப்போது அதுக்குள்ளே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி. இப்போது அந்த கேப்போட அந்த சைஸ் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் உள்ளே அமுத்துறது வந்து பெரிய சைஸ்லேருந்து அப்படியே உள்ளே அமுத்துறேன். அப்படி அமுத்தும் போது அந்த இப்போ வந்து நமக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் பீடு கிடைக்கும். இது ஏதாவது ஒரு பேக் சைடு பெண்ணோட பேக் சைடு ஒரு டூலோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி அழுத்தி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சின்ன சைஸ் உள்ளே விட்டு எடுக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸ் உள்ளே விட்டு எடுக்கும்போது அந்த டோட்டல் சிலிண்ட்ரிக்கல் பீட் வந்து ஒரே சைஸாக இருக்கும். இதே நீங்கள் பெரிய சைஸ் உள்ளே விட்டு எடுக்கும்போது ஒரு மாதிரி கோனிக்கல் ஷேப் மாதிரி வரும். இப்போ நமக்கு வந்து இப்போ ஈக்குவல் ஷேப்பில் தான் நமக்கு வேணும். அது ஃபுல்லாக ஸோ இப்போ உள்ளே விடும்போது சின்ன சைஸு உள்ளே விடுற மாதிரி விட்டுட்டு வெளியே எடுத்தோம்னா ஒரே ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 சைடும் நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி விட்டு அப்படியே நம்ம கட் பண்ணோம்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும். இப்போ இந்த 2 சைடும் நல்லா அப்படி தட்டி அமுத்தி எடுத்துக்கலாம். இப்போ ஒரே அளவாக இருக்கிறதுக்கு வச்சு இந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம அதில் ஹோல்ஸ் போட போகிறோம். எப்போவுமே நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம ஹாரம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து திரும்பிக்கும். நம்ம ஒன்ஸ் நம்ம அலைன் பண்ணும்போது அப்படி திரும்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன டெக்னிக் அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஹோல்ஸ் போட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது திரும்பாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் 2 ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு நம்ம போகக்கூடாது. இப்போ கரெக்டாக அதே மாதிரி அதே இடத்துல ஹோல் வர்றதுக்காக வச்சு மெஷர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு சைட்லேருந்து பின்னாடி அந்த பாயிண்ட் தெரிகிற வரைக்கும் மட்டும்தான் நான் வந்து
நீடில் உள்ள இன்சர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த சைடு இந்த மாதிரி திருப்பி வச்சு ஹோல்ஸ் போட்டோம்னா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நைஃபோ இந்த மாதிரி ஒரு டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு பார்டர் லைன் கொடுக்குற மாதிரி 2 சைடும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் ஒன்று என்ன கவனிக்கணும்னா, ரொம்ப அழுத்தி கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே கட் ஆகிடும். ஸோ இம்ப்ரெஷனும் நல்லா தெரியணும், இருந்தாலும் கட்டும் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக நம்ம அது கொடுக்கணும். இப்போது அந்த 2 சைடில் இருக்கிற அந்த பார்டருக்கு நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் டிசைன்ஸ் கொடுக்குறக்கு சேம் அதே டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த பீட்ஸு. இப்போ அதே மாதிரி நான் கொஞ்சம் அதை விட ஹைட்டாக இருக்கிற மாதிரி நான் அதே ஃபஸ்ட்டு நான் எப்படி காமிச்சனோ அதே மெத்தடில் இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போ அதோட சைஸ் பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன்னா, இப்போ சென்டரில் வச்சு தான் நம்ம அலைன் பண்ண போகிறோம். அப்போ 2 சைட்லேயும் அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். போர்டு அப்பப்போ நீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா போர்டில் இருக்கிற க்ளே அப்படியே பீடில் ஒட்டும். ஸோ போர்டும் க்ளீனாக இருக்கணும் நம்ம ஒர்க் பண்ணும்போது. இப்போ நான் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது சென்டரில் வர மாதிரி தான் நம்ம அலைன் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு நான் கரெக்டாக அந்த ஹோல்ஸ் எங்கே வருது அப்படிங்கிறத கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஹோல்ஸில் விட்டு எடுக்கும்போது அந்த நீடிலில் கொஞ்சம் க்ளே இருக்கும். அதை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுடணும். ஸோ இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போது நம்ம அந்த சின்ன பீடில் போட்ட சேம் டிசைன் 2 சைடும் இந்த மாதிரி பார்டர் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அந்த லைன்ஸ் நான் போடல, ஜஸ்ட் இந்த மாதிரி பார்டர் மட்டும் நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். கடைசியாக அந்த மாதிரி வச்சு நம்ம ரோல் பண்ணிட்டோம்னா ஏதாவது கொஞ்சம் பெண்டாக இருந்ததுன்னா அது அப்படியே சரியாயிடும். இப்போ 2வது சைஸ் பீடு நம்ம பண்ணியாச்சு. இப்போது 3வது சைஸு. இப்போ இது நல்லா நமக்கு பெருசாக வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி வச்சு அந்த ஹைட்டில் வச்சு இப்படி எடுக்கும்போது நமக்கு லென்த்தியான நமக்கு பீடு கிடைக்கும். இது ஆல்ரெடி நான் க்ளே வாங்கின சமயத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அது கட் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு ஏர் பபிள்ஸுமே இல்லை. ஸோ அதை அப்படியே நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல லென்த்தான பீட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சைஸ், செகண்ட் சைஸு, இது 3rd சைஸ் பீட் இது. ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் 2 சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலாக நம்ம டிஸ்டன்ஸ் விடணும், அந்த கேப் இருக்கணும். கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு அந்த ஹோல்ஸ் எங்கே வரணும் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் அதே டூல் நம்ம யூஸ் பண்ணி 2 சைடும் பார்டருக்காக இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஒரே டைமில் ஒரே சைஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சைஸ் எதுவும் மாறாது.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்படியெல்லாம் பண்ணலாமோ இந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபைனல் அசம்பிளிங்கில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அது வந்து 7.5 சென்டிமீட்டர் வித்தும் 6 சென்டிமீட்டர் லென்த்தும் எடுத்திருக்கேன். நல்லா ஆல்ரெடி நீட் பண்ணி 6 mm திக்னஸ்க்கு ரோல் பண்ணி வச்ச க்ளேயில் இந்த கார்ட்போர்டு வச்சு நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லா சைடும் நம்ம வந்து நல்லா இது மாதிரி தட்டி சரி பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபெட்லிங் நைஃப் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணியாச்சு. இப்போது அந்த ஃபெட்லிங் நைஃப்பில் இருக்கிற அந்த ஷார்ப் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்த வச்சு ஜஸ்ட் பார்டர் லைன் கொடுக்குறேன், 2 லைனு. ஃபஸ்ட் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதே அளவு தான் வந்து நம்ம 4 சைடும் அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ஸோ 4 சைடும் இதே மாதிரி கொடுத்துக்கலாம். நான் வந்து இதில் வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவும் நான் டிசைன்ஸ் கொடுக்கல. ஒன்ஸ் இதை நம்ம வந்து பேக் பண்ணதுக்கப்புறமா பெயிண்டிங்கில் வந்து நம்ம ஏதாவது டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் என்னோடய பிளான் இப்போது. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து நம்ம 2 ஹோல்ஸ் நம்ம பீடில் போட்டதுனால இப்போ நம்ம வந்து 2 யூபின் வந்து ஒரு சைடு நம்ம குத்தணும். ஸோ அது எங்கே குத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி வச்சு நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நான் லைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நல்ல பெரிய யூபின், இது வந்து 24 கேஜ் நெக்ரோம் வயர். ரொம்ப வெளியே தெரிகிற மாதிரி நம்ம பின் குத்த வேண்டாம். ஏன்னா எப்படியுமே காஞ்சதுன்னா அந்த க்ளே வந்து சுருங்கிறதுனால அந்த யூபின் வந்து நமக்கு வெளியே தெரியும். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா அது நமக்கு கொஞ்சம் நல்லாவே வெளியே தெரியும். ஸோ இது எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு இப்போ நிறையா இது காமிச்சிருக்கேன். நம்ம இஷ்டம்தான், நம்ம எந்த மாதிரி வேணால் நம்ம அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பெயிண்டிங் வீடியோ அண்ட் அசம்பிளிங் வீடியோ நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட ஃபீட்பேக் எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.